திமுக அரசின் அவலநிலைகளை விளக்கும் தெருமுனை கூட்டம் வெங்கம்பாக்கத்தில் மற்றும் பதுவஞ்சேரியில் நடைபெற்றது. இதில் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் சிறப்புரையாற்றினர். செங்கல்பட்டு மாவட்டம் அதிமுக மேற்கு மாவட்ட பரங்கிமலை மேற்கு ஒன்றியம் சார்பில் மற்றும் மாடம்பாக்கம் பகுதி கழகம் சார்பில் திமுக அரசின் அவலநிலைகளை விளக்கும் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம். மின்சார கட்டணத்தை தான் உயர்த்தினார்கள். 10 கொலைகள். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா என்று இன்றைக்கு நாட்டு மக்கள் பேச தொடங்கிவிட்டார்கள். பெண்களுக்கு எதிரான ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணம் என்று சொன்னால் 8 கிராம் தங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் உங்களுக்கு வழங்கியது. மேற்கு ஒன்றிய செயலாளர் மனோகரன் தலைமையில் வெங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதனை அடுத்து பகுதி செயலாளர் மாமன்ற உறுப்பினர் எம். தேவேந்திரன் தலைமையில் பதுவஞ்சேரியில் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் மற்றும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி.கே.எம். சின்னையா, தலைமை கழக பேச்சாளர் தஞ்சை ராஜசேகர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் பரங்கிமலை மேற்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் வி. ரவி மற்றும் மாமன்ற உறுப்பினர் வாட்டர் ராஜா, வார்டு செயலாளர்கள் ராமநாதன், கனிபாஸ்கர் மற்றும் மாவட்ட, பகுதி, வட்டக்கழக நிர்வாகிகள், மகளிரணி, இளைஞரணி உள்ளிட்ட பிற அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். மாணவருக்கு கேஸுக்கு மானியம் 100 தருவேன் என்று சொன்னிய கொடுத்தியா? நீங்க நகை அடவுவீங்க, நாங்கள் மீட்டு திருவள்ளுவர் சொன்னிய செஞ்சியா? கையெழுத்து நீட் தேர்வினை ரத்து செய்வதாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு மது விலக்கு கொண்டு வரப்பட்டதா? மதுவினை ஒழிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கிறதா? நீட் தேர்வினை ரத்து செய்திருக்கிறார்களா? கிடையவே கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாய் உரிமை தொகையாக அனைத்து குடும்ப பெண்களுக்கும் வழங்கப்படும் என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்து 30வது மாதத்திலே இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1 கோடி குடும்ப பெண்களுக்கு அந்த 1000 ரூபாய் வழங்குவது இன்றைக்கு மறுக்க